ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் சிம்மராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜூன் 5ஆம் தேதி அன்று பார்த்திங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா என்னென்ன நடக்க போகுது, எதிர்காலங்களில் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காத்திருக்கு அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை சிம்மராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். அதிகார தோரணையும் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாத குணமுடைய சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா சின்ன விஷயத்துக்கு கூட கோபங்களானது வரலாம். கொஞ்சம் நிதானமாக இருப்பது நன்மையை கொடுக்கும். பணவரவுகளானது உங்களுக்கு இருக்குங்க. வேற்றுமொழி பேசக்கூடிய நபரால் நன்மைகளானது உண்டாகும். புத்தி சாதுரியத்தினால எதையுமே நீங்கள் சமாளிப்பீர்கள். அதே போல் வீண் அலைச்சல்களானது உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் நினைத்தபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததுனால நிறைய டென்ஷன்களானது உங்களுக்கு உண்டாகலாம். அதேபோல் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள், அதனால் அலைச்சல்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படுங்க. வியாபார விரிவாக்கங்கள் தொடர்பான பணிகளில் நிறைய இடையூறுகளை பார்த்திங்கன்னா நீங்கள் சந்திப்பீர்கள். அதற்கான காலகட்டங்கள் இது அப்படின்னு தான் சொல்லணும். வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெளிவோடு பார்த்திங்கன்னா செய்வது சிறந்தது. பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் தாமதமான நிலைகளானது உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை சுமைகள் அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வுகளும் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த இறுக்கமான மனச்சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா நீங்குங்க. அதாவது அந்த ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையினுடைய காரணமாக அவங்களுக்கு நிறைய ஒரு மனசஞ்சலங்கள்லாம் இருந்திருக்கும். அதனால் குடும்பத்தில் இருந்த அந்த ஒரு இறுக்க நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா மாறி நல்ல ஒரு சந்தோஷமான நிலைகளானது ஏற்பட போகுது அப்படின்னு தான் சொல்லணும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நிறைய வருமானங்களானது இப்பொழுது உண்டாகுங்க. சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீர்கள். ஒரு சில பணியினுடைய காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையானது நீங்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது மூலமாக விருந்தினர்களுடைய வருகையாலும் செலவுகளானது உண்டாகும். பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது திடீர் கோபங்கள் உண்டாகலாம். நிதானமாக இருப்பது நல்லது. புத்திசாலித்தனால எதையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் சமாளிக்கக்கூடியவர்கள். அரசியல் துறையினருக்கு நிம்மதியான காலங்கள் இது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர். உல்லாச பயணமாகவும் அது அமையும் அப்படின்னு சொல்லலாம். பேசும்போது மட்டும் கவனமுடன் இருப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு அதிக ஆர்டர்கள் கைக்கு சேரும். புதிய ஒப்பந்தங்கள் பலவற்றில் கையெழுத்திடுவீர்கள். ரசிகர்களினுடைய விருப்பத்திற்கேற்ற விஷயங்களை செய்து ரசிகர்களை பார்த்திங்கன்னா கவர்வீர்கள். மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றத்தை காணலாம். கூடுதல் நேரங்கள் படிக்க வேண்டியதாகவும் இருக்கும். மேலுமே சிம்மராசிக்காரர்களுக்கு இப்பொழுது பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுடைய காதல் வாழ்வில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பேரார்வத்தையும் தன்னிச்சையையும் பார்த்திங்கன்னா கொடுப்பாரு. இந்த காலகட்டத்தில் துடிப்பான உணர்ச்சி ஆற்றலுடன் தொடங்குவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். தம்பதிகள் விளையாட்டுத்தனமான பிணைப்பின் மூலம் செழித்து வளர்வீர்கள். தனிமையில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் பார்த்திங்கன்னா காணப்படுவார்கள். ஆனாலுமே புதிய உறவுகளை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானமாக கையாள்வது புத்திசாலித்தனம். புதன் விரைவில் உங்களுடைய நிதிநிலையின் மீது கவனத்தை பார்த்திங்கன்னா செலுத்துவார். எதிர்பாராத செலவுகளும் எச்சரிக்கையும் தெளிவையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உணர்த்தக்கூட போகக்கூடிய நேரங்கள். ஒரு கூடுதல் இருப்பை பார்த்திங்கன்னா பராமரித்து பகிரப்பட்ட பணம் குறித்து வெளிப்படையாக பேசுங்கள். சூரியன் உங்களுடைய லட்சியங்களுக்கு ஆற்றல் அளிப்பதனால வேலையிலோ அல்லது புதிய திட்டங்களிலோ முன் முயற்சி எடுக்க நீங்கள் தயாராக உணர்கிறீர்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்பொழுது ஆக்கப்பூர்வமாக, அதாவது சக்ஸஸான ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய உத்திகள் மற்றும் நெகிழ்வான வழக்கங்களால் பார்த்திங்கன்னா கல்வி மீதான கவனங்கள் மேம்படும். வடமுனை உங்களுடைய உள் உலகத்தை பேண நினைவூட்டுகிறது. இதை மையமாக்க கொண்ட செயல்பாடுகளுமே மென்மையான இயக்கங்களும் சமநிலையும் ஆதரிக்குங்க.
ஸோ இந்த காலகட்டத்தினுடைய நடுப்பகுதியில் சந்திரன் காதல் உறவுகளில் அமைதியை கொடுக்கிறது. மேலும் சொல்ல போனால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சிம்ம லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா மிகவும் விறுவிறுப்பான திருப்பங்களையும் அற்புதமான சுப பலன்களையும் பார்த்திங்கன்னா வாரி வழங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமையும். அதேபோல் பார்த்திங்கன்னா உங்களது ராசிகளை மாற்றி உங்களது ராசிக்கு அசாத்திய பலனை பார்த்திங்கன்னா தர இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா கடந்த ஓராண்டு காலமாக உங்களுக்கு பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தில் உங்களை பார்த்திங்கன்னா உழைப்பாளர் சோதித்த பாக்கிய அதிபதி குரு பகவான் இப்பொழுது பார்த்திங்கன்னா இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்களது 12ஆம் வீடான கடகராசிக்குள் பார்த்திங்கன்னா பிரவேசிக்க உள்ளார். ஸோ இந்த உச்சநிலையை அடையக்கூடிய அந்த கிரகம் பார்த்திங்கன்னா 12ஆம் வீடு என்பது விரைஸ்தானமாக இருந்தாலும் சுப கிரகமான குரு அங்கு உச்சம் பெறுவதனால இல்லத்தில் நிறைய புதிய சொத்து சேர்க்கையானது பார்த்திங்கன்னா உண்டாகும். வீடு கட்டுதல் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் போன்ற உன்னதமான சுப விரயங்களானது பார்த்திங்கன்னா மாறும். மேலுமே உங்களது ராசிநாதனான சூரிய பகவான் ஜூன் 15ஆம் தேதியன்று 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் குடியேறுவதும் அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்திலேயே 21ஆம் தேதியன்று செவ்வாய் பகவான் 10ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா திக்பலம் பெறுவதும் உங்களுடைய தொழில் மற்றும் சமுதாய ரீதியாக எவராலுமே அசைக்க முடியாத ஒரு உன்னதமான உச்சிக்கு கொண்டு செல்ல போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கையில் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் உத்தியோகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டங்களில் ஒரு புதிய மறுமலர்ச்சியை பார்த்திங்கன்னா தோற்றுவிக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களது ராசிநாதனான சூரிய பகவான் 10ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா சஞ்சரிப்பது உங்களது அதிகாரத்தை பார்த்திங்கன்னா நிலைநிறுத்தும் மிக முக்கியமாக உள்ளது அப்படின்னு சொல்லலாம். உங்களது யோகக்காரனான செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா இப்பொழுது ஜூன் 21ஆம் தேதியன்று 10ஆம் வீடான ஜீவனஸ்தானத்திற்கு பார்த்திங்கன்னா மாற இருக்கின்றார். அதாவது ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா பிரவேசித்து திக்பலம் பெறுவது உத்தியோகத்தில் அரசு பலத்தை பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல இருப்பதனால பணியிடத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அதிரடி மற்றும் தைரியமான முடிவுகள் உங்களுடைய நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு பார்த்திங்கன்னா வித்திட்டு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு சூரிய பகவான் பார்த்திங்கன்னா 11ஆம் வீட்டிற்கு மாறும் பொழுது உங்களது கடின உழைப்பிற்கு ஏற்றவாறு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் அல்லது ஊதிய உயர்வுகளானது கைகூடி வரும். உங்களது ராசிக்கு அஷ்டம சனி நீடிப்பதனால பணியிடங்களில் சில மறைமுக எதிர்பார்ப்புகள் தோன்றினாலுமே உங்களுக்கு 10இல் செவ்வாயும் 11இல் பார்த்திங்கன்னா சூரியனும் பலமாக இருப்பதனால எதிரிகள் உங்களது ஆளுமையை கண்டு தானாகவே பார்த்திங்கன்னா பின்வாங்கி சென்று விடுவார்கள். அதேபோல் உங்களுடைய வியாபாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுய தொழிலாகட்டும் வியாபாரங்களாகட்டும் இப்பொழுது வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக பன்னாட்டு நிறுவனங்கள் மூலமாகவும் புதிய ஆர்டர்களை பெறுவதற்கு உன்னதமான காலகட்டங்கள். ஸோ கவலைப்பட தேவையில்லை. உச்ச குரு பார்த்திங்கன்னா இப்பொழுது சுக்கிரனினுடைய 12ஆம் இடத்து சேர்க்கையானது உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி மருத்துவ பொருட்கள் ஆன்லைன் வணிகம் மற்றும் டிராவல்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத புதிய வாடிக்கையாளர்களை பார்த்திங்கன்னா தேடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தன லாபாதிபதியான புதன் பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் தன் சொந்த வீடான 11ஆம் வீட்டில் ஆட்சி பலத்துடன் சஞ்சரிப்பதனால் உங்களது வாக்கு சாதுரியத்தினால புதிய முதலீடுகளை பார்த்திங்கன்னா ஈர்ப்பீர்கள். ஆனாலுமே 7இல் ராகுவும் 8இல் சனியும் நீடிப்பதனால கூட்டு தொழிலில் புதிய கூட்டாளிகளை இணைக்கும் போது அனைத்து ஒப்பந்தங்களையும் பார்த்திங்கன்னா சட்டப்பூர்வமாக பத்திரத்தில் பதிவு செய்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இது பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நஷ்டங்களை தவிர்க்க உதவும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரம்மாண்டமான பணவரவுகளும் அதற்கு இணையான சுப செலவுகளும் காத்திருக்கும் கலந்து இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஸோ இந்த 2 விஷயங்களும் கலந்து இருப்பதனால இந்த ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் சூரிய பகவான் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களது வருமானத்தை பார்த்திங்கன்னா பன்மடங்கு உயர்த்த செய்வார். சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக புதிய பொருளாதார நன்மைகளானது கைகூடும். அதே நேரத்தில் உச்ச குரு மற்றும் சுக்கிரன் உங்களது 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் இணைவதனால கையில் வரக்கூடிய பணப்புழக்கங்கள் வீண் விரயமாகாமல் புதிய இல்லம் கட்டுவதற்கோ
மனை வாங்குவதற்கோ அல்லது இல்லத்தில் உள்ளவர்களினுடைய திருமண சுப விசேஷங்களுக்காகவோ சுப செலவுகளாக மாறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆடம்பர சொகுசு பொருட்கள் மற்றும் குடும்பத்தினருடன் வெளியூர் வந்து சுற்றுலா செல்வதற்காக பணத்தை தாராளமாக நீங்கள் செலவிடுவீர்கள். இந்த செலவுகள் உங்களை எந்தவித ஒரு கடனிலும் வந்து பார்த்திங்கன்னா வீழ்த்தாது. அதற்கு மாறாக மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆரோக்கியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இப்பொழுது ஆரோக்கிய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாதிப்புகளும் வந்து இருக்காது. எதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தாது. பாதிப்புகள் உண்டாகக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதையுமே ஏற்படுத்தாது. அஷ்டம சனியினுடைய தாக்கங்கள் சற்று இருந்தாலுமே 12இல் இருக்கக்கூடிய உச்ச குரு பகவான் உங்களது ஆரோக்கியத்திற்கு ஒரு கேடயமாக விளங்குவார். குருவினுடைய சுப பார்வை உங்களது 4ஆம் வீடு, 6ஆம் வீடு மற்றும் 8ஆம் வீட்டின் மீது பதிவதனால கடந்த காலங்களாக உங்களை வாட்டி வதைத்த நாட்பட்ட பிணிகள் படிப்படியாகவே குறைய தொடங்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.